சிக்கன் பீசஸை போடைக்க ஆக நெருக்கமாக ஸ்ப்ரிங் அனியனையும் சேர்க்குறேன். சோஸ் கொஞ்சம் திக்காக வந்து கொண்டிருக்குது. சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைஸ் பிளெண்ட். இன்றைக்கு எல்லாருக்கும் விருப்பமான சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் பிரஸ்ட்டில் தான் சில்லி சிக்கன் செய்யணும். இதில் 3 போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கிறேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 750 கிராம்ஸ் இருக்குது. இங்கே மீட் ப்ராடக்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி வடிவாக வாஷ் பண்ணி தான் பேக் பண்ணியிருப்பேன். அதால் நான் கழுவையில். நீங்கள் கழுவி செய்கிறதா இருந்தால் கம்ப்ளீட்லியாக ட்ரை பண்ணியிருக்கணும் மேரினேட் பண்ணுறதுக்கு. இதை மாதிரி பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சிக்கனை கட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக 2 டீஸ்பூன்ஸ் உப்பு சேர்க்குறேன். 750 கிராம்ஸ் சிக்கனுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிக்கனை கூட இல்லாட்டி குறைய எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தக்கன மாதிரி இந்த அளவுகளை கூட்டி குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பாதி லைம் ஜூஸ் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன்ஸ் ஆனியன் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சில்லி சிக்கனுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர், உரைப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இந்த 3ஐயும் கட்டாயமாக சேர்க்கணும். இது வந்து ஆக உரைப்பாக இருக்காது, சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் cornstarch, 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோய் சாஸ் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதில் ஒரு முட்டைண்ட எக் ஒயிட் இருக்குது. எக் யோக்கை எடுத்துட்டு எக் ஒயிட்டை மட்டும் சேர்க்குறேன். எல்லா சிக்கன் பீசஸ்லையும் பிடிக்கிற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். கோர்ன்ஸ்டார்ச் மா எல்லாம் சேர்த்தபடியாக குழைக்கேக்க சில நேரமாக டைட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் சேருங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இப்படி எடுத்து பார்த்தீங்களா போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பீசஸ்லேயும் நல்ல திக்காக கவர் பண்ணப்பட்டு இருக்குது. இப்படி இருக்கணும். இப்போ வடிவாக கவர் பண்ணி போட்டு ஒரு 1 ஹவருக்கு வைக்க போகிறேன். நீங்கள் இதை முதல் நாளே இப்படி மேரினேட் பண்ணி போட்டு அடுத்த நாளும் எடுத்து செய்யலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுற டைமில் தேவையான மற்ற திங்ஸ்களை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங் அனியன் எடுத்துருக்கிறேன். இதில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற சில்லி சிக்கனுக்கெல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருப்பினா. சிக்கனுக்கு வந்து கணக்க சேர்க்கக்கூடாது, இடைக்கிட கடி வர்ற மாதிரி இருக்கணும். இவ்வளோ சிக்கனுக்கும் நான் 1 கப் வர அளவுக்கு தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். பெல் பெப்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எந்த கலரும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கு ரெட்டும் க்ரீனும் எடுத்துருக்கிறேன். இப்படி இந்த சைஸில் வெட்டிட்டு ஒவ்வொரு கலரையும் வந்து நான் இப்போ இந்த கப்புக்கு அளவாக எடுத்துருக்கிறேன். பெப்பருக்கு வர இந்த சீட்ஸையும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். சிக்கன் கிரேவி செய்யக்க
அந்த கிரேவிக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்க அந்த சிக்கனோட எல்லாம் ஒட்டுப்பட்டு நல்ல ஒரு ஸ்பைசி லுக்காக இருக்கும். வெங்காயத்தையும் இந்த சைஸில் வெட்டி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு 5 சின்ன க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் உரைப்பு கூடவே இருக்கும். உரைப்பு குறைவாக வேணுமெண்டா பெரிய க்ரீன் சில்லிஸில் ஒரு 5 எடுத்துக்கொள்ளுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணினா பிறகு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ்களும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டோவை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முதல் எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் சிக்கனில் பிரட்டி இருக்கிற மாக்கள் எல்லாம் கலராமல் சிக்கனோட அப்படியே ஒட்டினபடி பொரியும். எண்ணெயை கொதிக்காமல் போட்டிங்கன்னா அந்த சிக்கனில் பிரட்டி இருக்கிற மாக்கள் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கலந்துடும். சிக்கன் பீசஸை போடைக்க ஆக நெருக்கமாக போடாமல் இடைவெளி விட்டு போடணும். ஒருக்கா போட்டு முடிய விட்டு முதல் போட்டதில் திருப்பி விட கணக்காக இருக்கும். சிக்கன் பிரஸ்டண்டோடைய கன நேரம் பொரிய விட தேவையில்லை. கொஞ்ச நேரத்திலேயே உள்ளுக்கெல்லாம் நல்லா குக் பண்ணப்பட்டுரும். இப்போ திருப்பேக்க பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கனோட மேரினேட் பண்ணேக்க போட்ட எல்லாமே நல்லா உட்டுப்பட்டு கலராமல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. ஒருக்கா திருப்பி விட்ட பிறகு எல்லாத்தையும் திருப்பி ஒருக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு எடுக்க கணக்காக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சில்லி சிக்கனில் நல்ல கலர் வரதுக்காக ரெட் கலர் சேர்ப்பினா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். அந்த கலர் வரதுக்காக ஓரளவுக்கு நல்ல கலராக வந்திருக்குது. மேரினேட் பண்ணின மற்ற சிக்கன் பீசஸையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கலராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. உள்ளுக்கு நல்லா குக் பண்ணப்பட்டிருக்கு. சிக்கன் பிரஸ்டண்ட வழியாக கன நேரம் பொரிக்க தேவையில்லை. கன நேரம் விட்டால் வெளியில் கலர் எல்லாம் ஒரு பேர்ன் பண்ணின மாதிரி வந்துடும். எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது சிக்கன் மேரினேட் பண்ணின அந்த மிக்சர். சிக்கனை பொரிச்சா பிறகு அடியில் இப்படி கொஞ்சம் மிஞ்சும். இதில் 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் சோஸ் செய்கிறதுக்காக. ஆல்ரெடி இதில் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் கோர்ன்ஸ்டார்ச் எல்லாம் சேர்த்தபடியாக எக்ஸ்ட்ராவாக கோர்ன்ஸ்டார்ச் கலந்து விட தேவையில்லை. இனி செய்கிற ப்ராசஸ் எல்லாம் நல்லா குயிக்காக செய்யணும். சோஸ் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். சில்லி சிக்கன் செய்யக்க நார்மலான பொட்டில் செய்கிறத விட இப்படி கேஸ்ட் அயர்ன் பாக்ஸில் செய்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பெப்பர் சேர்த்து ஒரு 1 மினிட்ல ஆனியன்ஸ் சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணப்படக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஆனியன்ஸ் சேர்த்த உடனேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்த பிறகு அதில் இருந்து வர ரோஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிவிட்டு
1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். சில்லி சிக்கன் என்றாலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோய் சாஸ் அதில் இருந்து வர வாசம் தான் முன்னுக்கு வரும். அதால் மேரினேட் பண்ணிக்க போட்டதை விட இப்போவும் வந்து அந்த சோஸ்லையும் வந்து சேர்க்குறேன். அப்போ தான் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். சோஸும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இதோட பெல் பெப்பரில் இருந்து எடுத்து வச்ச சீட்ஸில் இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டாக வந்து க்ரீன் சில்லிஸையும் ஸ்ப்ரிங் அனியனையும் சேர்க்குறேன். மேரினேட் பண்ணிக்க அனியன் பவுடர் சேர்த்துருந்தேன். நான் பவுடராக கிடைக்காட்டிக்கு அதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்க ஒரு பாதி ஸ்மால் சைஸ் அனியனையும் சேர்த்து அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவீங்களா ஓகே இருக்கும். நெக்ஸ்ட்டாக கரைச்சி வச்சுருந்த மிக்சரை சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸோட சேர்த்தா வெஜிடபிள்ஸ் குக் பண்ணப்பட்டு வந்துடும். அதால் இப்படி வெஜிடபிள்ஸை தள்ளி போட்டு நடுவில் சேர்க்குறேன். இப்படி செய்ய வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணப்படாமல் நல்ல க்ரன்ச்சியாகவே இருக்கும். 1/2 கப் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மிக்சரை சேர்க்குறேன். நான் ட்ரை சில்லி சிக்கனாக செய்கிறபடியாக 1/2 கப் நல்ல கணக்காக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுமெண்டா 1/4 கப் இந்த மிக்சரோட 1/4 கப் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே இருக்கும். இப்போதைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் கலர் வரதுக்காக. தேவைப்பட்ட மிச்சத்தை பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்கும். மிச்சம் இருந்த 1/2 டேபிள் ஸ்பூனையும் சேர்க்குறேன். டோட்டலாக 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த சோஸ்லையும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஒரே அடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் சேர்க்கணும். இதில் சிக்கனை சேர்த்தோன்னே அதில் இருந்து உப்பு வரும். அதால் டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஸ் கொஞ்சம் திக்காக வந்து கொண்டிருக்குது. இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். சிக்கனை சோஸோட நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடணும். தொடர்ந்து ஹீட்லேயே இருந்தால் சோஸ் வந்து சரியான திக்காக வந்துடும். நான் சேர்த்த மேரினேட் மிக்சருன்ற அளவு வந்து ட்ரை சில்லி சிக்கனுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது. இதை விட கொஞ்சம் கிரேவியாக வேணுமெண்டா இந்த ஸ்டேஜில் கூடி தேவைக்கு தக்கின மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்டோவை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஹீட்டில் இருக்கைக்கு 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற சில்லி சிக்கன் மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கணுமெண்டா இப்போவும் கொஞ்சம் சோய் சாஸ் சேர்க்கலாம். வீட்டில் செய்கிற சில்லி சிக்கன் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுமன்றதுக்காக நான் கணக்க சோய் சாஸ் சேர்க்கல. ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா ஹாட் சாஸ் சேர்க்குறேன். இந்த சோஸை வந்து கடைசியாக இப்படி சேர்க்க தான் சில்லி சிக்கன் வந்து பார்க்க நல்ல க்ளாஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹாட் சாஸ் கிடைக்காட்டிக்கு அதுக்கு பதிலாக கெட்சப் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் சேர்க்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சோஸையும் சேர்த்து வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் வீட்டிலேயே செய்தாச்சு. நான் இப்போ சொல்கிற மாதிரி சில டிப்ஸுகளை நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்தீங்களாண்டா வீட்டிலேயே வந்து நல்ல டேஸ்டியான சில்லி சிக்கனை நீங்களும் செய்து சாப்பிடலாம். முதலாவது சில்லி சிக்கன் செய்யக்க கேஸ்ட் அயர்ன் ஒர்க்கில் செய்யணும். ரெண்டாவது நான் இதில் சேர்த்த மாதிரி நல்லெண்ணெய் கட்டாயமாக சேர்க்கணும். மூன்றாவது வந்து
எக்ஸ்ட்ரா ஹாட் சாஸ் சேர்க்க கடைசியாக சேர்க்கணும். இப்படி சேர்த்திங்களா ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே சில்லி சிக்கன் இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா ஜிஞ்சர் கார்லிக், நல்லெண்ணெய், சோய் சாஸ் வாசத்தோட கொஞ்சம் ஸ்பைஸியாக லைட்டான ஸ்வீட்டோட பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் யாழ்னிஸ் பிளேஸ் என்ற இந்த மற்ற சேனலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் கனடாவில் உள்ள இடங்கள், கார்டனிங், ஷாப்பிங் பற்றிய வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.